ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்கணும், உங்களோட யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களோட சேனலோட வியூஸ் வந்து 1000 வியூஸ்க்கு மேலே வந்து எப்படி வந்து கொண்டு போகிறது, எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து போட்டால் உங்களுக்கு க்ரோத் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்ட் வரையும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோ. ஸோ என்னுடைய பிரபு டெக் தமிழோட சேனலோட அனாலிட்டிக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா 522 தான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லியும் வர வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1000லேருந்து 900க்குள்ளார வந்துடும். டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1000 வியூஸ் கம்மி இல்லாமல் வந்துடும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணுற அந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய சேனலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இது வரைக்கும் யூடியூப் சேனலை வந்து கிரியேட் பண்ணலாம். நீங்கள் உங்களுடைய ஜிமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்களும் ஒரு சேனல் வந்து புதுசாக வந்து ஆரம்பிச்சு முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வர வியூஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ லைஃப் டைம் வியூஸ்னால் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங் டாபிக், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வியூஸ். ஸோ லைஃப் டைம் வியூஸுக்கு தான் நீங்கள் வந்து இம்பார்ட்டண்டாக கொடுத்து வந்து உங்களுடைய சேனலை வந்து அப்லோட் பண்ணணும். ஸோ இதே வந்து பிகினர் ஸ்டேஜில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் டைம் வியூஸுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து அதிகமாக கொண்டு போக முடியும். ஸோ லைஃப் டைம் வியூஸ்னால் என்னென்னு எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ உங்களுடைய வீடியோ கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுமாரி இருக்கணும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஹவு டு அப்ளை, ஹவு டு மேக் மணி. ஸோ இதுமாரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டூவில் இருக்கணும், ஹவு டூன்னு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ எப்படி எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹவு டு அப்ளை டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அந்த வீடியோஸ் வந்து மேக் பண்ணி வந்து போகிறீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் டைம் யூஸ் தான் இந்த வியூஸஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி வந்து டெய்லி வந்து பார்த்துட்டே தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த வீடியோக்கு வந்து வியூஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எண்டே கிடையாது இந்த வியூஸ்க்கு. இதுவே ட்ரெண்டிங் டாபிக் வந்து நீங்கள் வந்து பேசுகிறீங்கன்னா ஸோ 1 வீக்கோ இல்லை 2 வீக்ஸ் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ்க்கு வியூஸ் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கோட வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் சுத்தமாக வந்து போகாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுமாரி வீடியோஸ் வந்து மேக் பண்ண வேணாம்னு சொல்ல ட்ரெண்டிங் டாப்பிக்கான வீடியோஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் வியூஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ்க்கு வந்து ரொம்பவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு ஃபோக்கஸ் பண்ண வேணாம்னு சொல்ல, ஒரு 80% என்ன வீடியோஸ் மேக் பண்ணுறதான டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைஃப் டைம் வியூஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ மீதி இருக்கிற டைம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டிங் டாபிக் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வந்து ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுடைய வீடியோவோட தம்ப்லைன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டானது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்ப்லைன் எப்படி வந்து அட்ராக்டிவாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது ஒவ்வொரு வீடியோஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேட்டிங் கொடுத்துருப்பாங்க அந்த வீடியோஸ்க்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5க்கு மேலே இருக்கணும். அந்த கிளிக் த்ரூ ரேட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே இருக்கணும். ஸோ 5க்கு கம்மியாக இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுடைய தம்ப்லைன் வந்து சேஞ்ச் பண்ணிடணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோஸ் வந்து ப்ரொமோட் பண்ண பார்க்கும். அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு போய் அந்த தம்ப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணும். அந்த ஆடியன்ஸ் வந்து அட்ராக்டிவான தம்ப்லைன்ஸ் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க. ஸோ இதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு 2-3 பேருக்கு வந்து ஒரு 10 பேருக்கு வந்து எடுத்துகிட்டு போவோம் தம்ப்லைன்ஸ். ஸோ யாருமே வந்து கிளிக் பண்ணி பார்க்காத பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டே ஆகாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் த்ரூ ரேட்டிங்காக இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு அந்த தம்ப்லைன்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணி பார்க்குறாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் அந்த கிளிக் த்ரூ ரேட்டிங். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அபோவ் 5க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் அப்படி அபோவ் கீழே இருந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா 5 கீழே இருந்துச்சுன்னா நீங்கள் இமீடியட்டாக உங்களுடைய யூடியூபோட தம்ப்லைன்ஸ் வந்து அந்த வீடியோஸ்க்கான தம்ப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பேசுகிற அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கணும். குறைஞ்ச டைமில் வந்து பேசிக்கணும். ஸோ ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து மேக் பண்ணுறீங்கன்னா ஸோ 5 நிமிஷம் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பார்ப்பாங்க. 10 பேரும் 5 நிமிஷம் ஃபுல்லாக பார்த்தாங்களா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சைட்லேருந்து வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் பார்க்குறாங்க, 5 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷம் வந்து பார்க்குறாங்கன்னா உங்களுக்கு யூடியூப் வந்து ப்ரொமோட் பண்ணாது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.